எங்கள் ஆத்துல ஐயப்பனுடைய வாசனையே கிடையாது. எங்கள் அண்ணா வந்து 1978 சென்னையிலேருந்து சபரிமலைக்கு பாத யாத்திரையாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வந்தான். அவன் 1978 சபரிமலைக்கு பாத யாத்திரையாக மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலேருந்து பாத யாத்திரையாக போனான். ஸோ அப்போது நான் போய் ஐ திங்க் எனக்கு என்ன அப்படின்னா கார்த்திகை 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ மாலை போட்டு 1 நாள் 2 நாள் தான் ஆற்றுல இருந்தான். அதுக்கப்புறமா மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருமுடி கட்டின்ட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 5-6 பேர் கிளம்பி அங்கேருந்து சபரிமலைக்கு பாத யாத்திரை. நான் அந்த வயசுலேயே அப்போ எனக்கு வயசு வந்து 16 வயசு. அப்போ எனக்கு நான் அவள் கூட இருமுடி கட்டிட்டு கிண்டி சைதாப்பேட்டையில் இப்போ அந்த இடம் மெட்ரோவாக எடுத்து அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அந்த அம்மன் கோயில் வரலையும் நான் கூட அவ கூட அம்மன் கோயில் இருக்கு, பிடாரி இளங்காளி அம்மன் கோயில். அந்த நான் கூடவே அவ கூட நான் அப்போவே சரணம் கூப்பிட்டு அவ கூட போய் அந்த சைதாப்பேட்டை அந்த அம்மன் கோயில் வரலையும் நானும் கூட போய் இது பண்ணிட்டு அவளை அங்கேருந்து வழி அமுச்சு விட்டுட்டு நான் திருப்பி சைக்கிளில் ஆற்றுக்கு வந்துட்டேன். நான் ஸோ அப்படி தான் எனக்கு ஐயப்பனுடைய நாமம் எனக்கு சொல்கிறதுக்கு உண்டான இது கிடச்சி வந்தது. 79 அவன் பஹ்ரைனுக்கு கிளம்பி போயிட்டான். சரி. அப்போ எங்கள் ஆற்றுல பின்னாடி அவுட் ஹவுஸில் குடியிருந்தவரை பேர் ஹரிஹரன்னு. அவர் வந்து டிவிஎஸில் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ அவர் டிவிஎஸில் ஒர்க் பண்ணும்போது அவர் சபரிமலைக்கெல்லாம் அவர் ரெகுலராக போயின்னு இருந்தார். அப்போ எங்கள் பாட்டி இருந்தா. அப்போ எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து ஹரிஹரன் மாமா வந்து சொன்னார், போன வருஷம் ரமணி மெட்ராஸில் இங்கேருந்து பாத யாத்திரையாக சபரிமலைக்கு போனால் இந்த வருஷம் பஹ்ரைனில் இருக்கான். இப்போ இந்த வருஷம் ஆற்றுல மலைக்கு போகிறதுக்கு யாரும் இல்லைன்னா அவன் தான் பாலா இருக்கான், இல்லை நீ கூட்டுன்னு போ நீ அப்படின்னு. அப்போ நான் வாசலில் ஆற்றுல வறண்டாவில் உட்காந்துருந்துன்றோம் பேசின்னு இருக்கோம். அப்போ பேசின்னு இருக்கும்போது அப்போ அவர் சொன்னார், நீ வரியாடா அப்படின்னு கேட்டார். வரமாம்மா அப்படின்னேன்.